அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 20ஆம் தேதி இந்தியால அகமதாபாத் விமான நிலையத்தில் ISIS பயங்கரவாதிகளோட தொடர்பு பட்டதாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீர்கொழும்பை சேர்ந்த, மாளிகாவத்தை சேர்ந்த, கிராண்ட் பாஸை சேர்ந்த, ஆட்டுப்பட்டுத்தறியை சேர்ந்த கொழும்பு 13 4 முஸ்லிம்கள் ISIS பயங்கரவாதிகளோட தொடர்பு வச்சு இவங்க ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டம் தீட்டியிருக்கிறாங்க என்று கைது செய்யப்பட்டு இந்திய புலனாய்வுத்துறை அது மிகப்பெரிய ஒரு தீவிரமான விசாரணையை ஏற்படுத்தி இப்ப இலங்கையில போலீஸ் மாதிபர் ஒரு வழிகாட்டலுக்கு கீழே குற்றவியல் விசாரணை திணைக்களத்துல, அதே மாதிரி பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவு பணிப்பாளருடைய தலைமையில ஒரு குழு இந்தியால போயிட்டு இப்ப அவங்க ஆராயிறாங்க. இந்த 4 பேர் எதுக்கு இந்தியாவுக்கு போனாங்க? சென்னையில இருந்து அகமதாபாத்துக்கு இவங்க பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. பாகிஸ்தான் IS தீவிரவாதியான அபு என்றவரோட சமூக வலைதளங்களூடாக தொடர்பு வச்சிருக்கிறாங்க என்றுதான் செய்தி பரவுது. அது போன்று இவங்க இந்தியா IPL கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்றவரை தாக்குறதுக்கும் இன்னும் பல பாஜக முக்கிய தலைவர்களை படுகொலை செய்யணும் என்ற ஒரு திட்டத்துல இவங்க போனதாகவும், இவங்க IS உடைய ஒரு கொடி ஒன்றை அவங்களோட கையில வச்சு அந்த தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல கொடியை வச்சு வரணும் என்று திட்டமிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லியும், இந்த கண்ட்ராக்டுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் காசு ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்கிறாங்க. 4 16 லட்சம் எடுத்திருக்கிறாங்கன்னு தான் செய்தி பரவுது. இலங்கை குற்றவியல் விசாரணை பிரிவும் தீவிரவாத தடுப்பு பிரிவும் தீவிரமான விசாரணை மேற்கொள்வாங்க. இலங்கையோட புலனாய்வு துறையும் இந்த பாதுகாப்பு துறை ரொம்ப பலமானவங்க. அரசியல் பின்னணியில முன்ன பின்ன சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் ரொம்ப கவனமா அந்த விஷயங்களை கூர்ந்து கவனித்து எடுத்துருவாங்க. இப்ப அவன் போய் விசாரணை நடத்துறான். முன்னாடி ஒரு ஜனாதிபதி தேர்தலும் வர இருக்குது. எதை என்ன எப்படி கோர்க்கிறான்னு புரியல என்றாலும் இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு. இது 4 லட்சம் ரூபாய் காசுக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய தலையை அறுக்கிற வேலையை இந்த 4 பேர் பண்ணிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் உண்மையிலே முஸ்லிம்களா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வழிப்பறை கொள்ளையர்களாக இருந்தா அல்லது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கொலைக்காரர்களா இருந்தா நீங்க அந்த வேலையை நீங்க உங்களோட பாவத்தை செஞ்சு தொடங்கி போனா உங்களோட போயிடும். இது என்ன பண்றீங்க? IS ஓட தொடர்பாகி அங்க அபு என்றவரோட கண்டாக்டா இதெல்லாம் உண்மையாக இருந்தால் மேலதிக விசாரணைகளை தான் உண்மையான தகவல் என்னன்றது விலகும். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய விசாரணையில இந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாத செயலை இலங்கை நாட்டுல 1000க்கும் மேற்பட்ட வருஷங்கள் நாங்க வாழ்ந்த நட்பு ரீதியாக பிற மத சமூகங்களோட நல்ல ஒரு எண்ணத்துல நல்ல ஒரு உறவுல வாழ்ந்த இந்த முஸ்லிம் சமூகத்துடைய அந்த உறவை ஒரு கரும்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வரலாறாக மாத்தி பயங்கரவாத தாக்குதல் 2019 நடந்துச்சு. அரசியல் பின்னணி அதுக்கு இருக்குதா இல்லையான்றது மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருளாக இருந்தாலும் செய்தவர்கள் முஸ்லிம்கள். இவன் தானே முன்னுக்கு போனான், இவன் தானே தாக்குதல் நடத்தினான், அடுத்தவண்ட பேச்சை நம்பி ஏமாந்த நீ ஏன் செஞ்ச தான் கேள்வி. இப்ப இந்த ஒரு கரும் புள்ளிய வரலாறு எப்படி நாங்க தொடர்ச்சி எறிஞ்சி இரத்த வரலாறா முஸ்லிம்கள வரலாற மாத்திட்டாங்களே, இதை எப்படி சரி செஞ்சு முஸ்லிம் சமூகம் நெஞ்சு நிமிர்ந்து எழும்புறது என்று ரொம்ப கவலையோடும் யோசனையோடும் பல திட்டங்களோடும் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய நல்ல பேரை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு வர கட்டத்துல மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வை பதிவு செஞ்சு திரும்ப பின்னாடி தள்ளுறது முஸ்லிம் சமூகம். இப்ப என்ன பண்ணுவான்? முஸ்லிம்களுக்கு இந்தியாவுக்கு சென்னைக்கு ஒரு சாதாரண நேரம் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுவான். அதிகமானவர்கள் வியாபாரத்தில் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு போனா அந்த டெக்ஸ்டைல் வியாபாரத்துல இன்னும் பல வியாபாரங்கள்ல அதிகமானவங்க இந்தியா போயிட்டு வரக்கூடியவங்க. அவங்களோட வியாபாரம் பிரச்சனையாகும். இப்ப இலங்கையில தேசிய தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க என்ற மாதிரி ஒரு அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அப்ப என்ன பாப்பான்? தேசிய தௌஹீத் ஜமாத்தை நாங்க தடை செஞ்சிட்டோம். இலங்கை அரசாங்கம் என்ன யோசிப்பான்? தடை செஞ்சிட்டோம், ஆனா இன்னும் தேசிய தௌஹீத் ஜமாத்தின் உறுப்பினர்கள் அந்த பேராலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நடமாட்டுறாங்க என்ற மாதிரி ஒரு தோற்றம் வரும் பொழுது இலங்கையில உள்ள அந்த தௌஹீத் அமைப்புகளுக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலை உருவாகும். இதெல்லாம் இந்த 4 பேர் சிந்திக்கிறாங்க. காசுக்கு கொலை பண்ற கொலைக்காரர்கள் நீ செய்த இந்த வேலையை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துடைய நிம்மதியை தொலைக்கிற அளவுக்கு கொண்டு போய் வைக்கிறிய, நீங்க எல்லாம் இந்த முஸ்லிம் இதையெல்லாம் கண்டிச்சு பேச மாட்டாங்க. நம்ம சமூகத்துல மார்க்கத்தை பேசுறா
மார்க்கத்தை பேசி குழப்பாதீங்கன்னா 4 பேர் போனானே இவன் மார்க்கத்துக்காக போனானா காசுக்கு போயிருக்கிறான். அப்படிதான் தகவல் சொல்லுது. காசுக்கு வேலை பார்க்கிறான். அதுல 4 பேர்ல ஒருத்தன் இந்த பொட்ட நௌஃபர் என்றவர்கிட்ட மகன் என்ற மாதிரி செய்தி சொல்றாங்க. பொட்ட நௌஃபர் என்ற ஒரு பாத்தாள கோஷ்டி தலைவர் இருந்தார். அவருடைய மகன் என்றும் பேசப்படுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் விசாரணைக்கு பிறகுதான் உண்மையான நிலவரம் என்னன்னு புரியும். ஆனா இதனால் முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. இஸ்லாம் இப்படி பயங்கரவாத செயலை ஆதரிக்கல. இஸ்லாம் இந்த மாதிரி அடுத்தவனை கொலை செஞ்சு உழைக்கணும் என்று சொல்லல, அடுத்தவன் வீரப்பறிச்சு வாழணும் என்று சொல்லல. மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், யாராவது ஒருவரை கொலை செய்தார், கொலைக்கு பகரமாக இல்லாமல், அதாவது அரசாங்கத்தால மரண தண்டனையாக இல்லாமல், அவ் ஃபசாதின் ஃபில் அர்லி, அல்லது பூமியில குழப்பம் செய்வதற்கு அரசாங்கம் கொடுக்கும் தண்டனையாக இல்லாமல் யாராவது ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தால் ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமியா, அவன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்த பாவியாவான் என்று இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தரை நீ கொலை செஞ்சா, இந்த ஜமான்ல ஒருவரை ஒருவர் கொலை செய்தால் 800 கோடி மக்களை கொலை செய்த பாவம் வரும். இந்த வசனம் படி எவ்வளவு பாரதூரமாக இஸ்லாம் சொல்லுது. ஈமான் உள்ளவரால் ஒரு முஸ்லிம் அல்லாதவருடைய உடலையும் உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றாங்க சொல்லலாம். அப்பதான் அவன் மூமின் என்றாங்க. அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாத்துல அடிப்படை இல்லாம இவங்கெல்லாம் தௌஹீத்வாதிகளா? இந்த ஆட்டுப்பட்டு தெருல இருக்கிறாலும், இந்த நீர் குழம்புல இருக்கிறவனு, இந்த பாத்தாள கோஷ்டியில் உள்ளவங்க மகன்மார்கள், இவங்க தௌஹீத்வாதிகளா? பேர் எப்படி போகுது? இது தௌஹீத் சமூகம் என்ற மாதிரி பேர் போகுது. இவங்களுக்கு தௌஹீத்வாதிக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்க எந்த தௌஹீத் அமைப்புல இருந்ததும் இல்ல. இவங்க இஸ்லாமிய வட்டத்துல வைக்கிறதுக்கே இப்ப கேள்விக்குறியாவது வைக்குது. ஆனா திசை திருப்பி சிங்களத்துல ஊடகங்கள்ல இந்த சம்பிக்க ரணவக்க போன்றவர்கள் இனவாதிகள் எல்லாம் இத கையில ஒரு நிகழ்ச்சி எடுத்து பார்த்தீர்களா, நாங்கள் சொன்னோம் அல்லவா, இவர்கள் முடக்கப்படவில்லை அல்லவா, தேர்தல் வருந்தாலே ஒரு டாபிக் வேணும். அவனுக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு வச்சுக்கொண்டு அவன் என்ன செய்யறான், முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராகவும் தௌஹீத் அமைப்புகளுக்கு எதிராகவும் இதை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிற. இதெல்லாம் பொய், அவதூறு. தௌஹீத்வாதிகள் இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு கொள்கையை யாருமே படிச்சு கொடுக்கறது இல்லை. அவங்களோட அரசியலுக்காக வேண்டி, அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்காக வேண்டி, காசுக்காக வேண்டி, சுயநலனுக்காக வேண்டி செய்யக்கூடியதை உடனடியாக என்ன செய்யறது, தௌஹீத் அமைப்போட பேர்களோட ஜாயின் பண்ணி போடுறது. இப்ப தேசிய தௌஹீத் ஜமாத்துக்கு சம்பந்தப்பட்ட 4 பேரை வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி மரண தண்டனை கொடுக்கின்றனர். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க சொல்றோம், யாரு தீவிரவாதிகளோ முஸ்லிம் பேர்ல நடமாடுறாங்களோ அவங்களை அரசாங்கம் உடனடியாக எடுத்து விசாரிச்சு அவங்க குற்றவாளிகள் என்று சாட்சியங்கள் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டால் பகிரங்கமாக கோல்ட் பேஸ்ல மரண தண்டனை கொடுக்கின்றனர். ஈஸ்டர் தாக்குதலோட சம்பந்தப்பட்டதாக வச்சிருக்கக்கூடிய இன்னும் முக்கியஸ்தவர்களை இவங்க ஜெயில தான் என்ன அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஒருபடி தாண்டி நாங்க சொல்றோம், இந்த மாதிரி ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் என்று நிரூபணமானவர்களை கோல்ட் பேஸ்ல காலி முகத்திடல்ல பகிரங்கமாக தூக்கு தண்டனை கொடுக்கின்றோம். அவ்வளவு நாங்கள் இதை வெறுக்கிறோம். இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறோம், இஸ்லாம் இதை ஆதரிக்கவில்லை என்கிறோம். இதை செய்பவர்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள் என்கிறோம். ஆனா ஊடகங்கள் அதை திசை திருப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வன்மையாக சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி காரியங்களை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, முஸ்லிம் சமூகமும் ஆதரிக்கவில்லை. பல ஆயிரம் வருடங்களாக இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவாங்க, மார்க்கத்தை கடைபிடிப்பாங்க. அடுத்தவண்ட களத்தறுத்து வாழணும் என்ற எண்ணம் முஸ்லிம்களுக்கு இல்ல. முஸ்லிம்கள் எப்போதும் அடுத்தவர்களை வாழ வைப்பவர்கள், அடுத்தவர்களை சாக வைப்பவர்கள் அல்ல என்பதை வரலாற்று நடிகளும் நாங்கள் நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில செய்தாங்களால இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு கேவலமான நிலை ஏற்படுகிறது. இதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. இவர்கள் இந்த குற்றத்தில் நிரூபணமானால், இவர்கள் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க நிரூபணமானால் மரண தண்டனையை கூட அவர்களுக்கு விதிக்கலாம் என்று தான் நாங்கள் சொல்றோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் வன்மையா கண்டிச்சு இவங்களுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா.